ம். வெல்கம் டு கரண்ட் ஷோ கைஸ். வெல்கம் அரவிந்தா. இன்னைக்கு வந்து நம்ம சிறகடிக்க ஆசையோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்து நேற்றையே சொன்ன மாதிரி வந்து மீனா வந்து அந்த கறி கடைக்கு போயிட்டு கறி வாங்க போனாங்கல்ல, அந்த மலேசியா மாமா கறி கடை. அவங்க வந்து மலேசியா மாமாட்டேருந்து வந்து மலேசியா மாமா தப்பிச்சிட்டாரு. மீனா வந்து கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா முத்து வந்து அந்த பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காப்புல பிரியாணி சமைக்கிறதுக்காக. பிரியாணி வந்து விஜயா வந்து வீட்டுக்குள்ளே வந்து சமைக்கக்கூடாது, நாங்களாம் விரதம் இருக்கோம், வீட்டுக்குள்ளே சமைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி நாங்கள் போய் வெளில சமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி, ஸ்ருதி, அப்புறம் மீனா, முத்து இவங்க 4 பேரும் போயிட்டு கீழே வந்து பிரியாணி சமைக்கிறாங்க. மேலே வந்து என்னாச்சுன்னா இவங்க விஜயாவுக்கு மனோஜுக்கு வந்து ஸ்மெல் வந்து அடிக்குது. நம்ம 2 பேரும் வந்து வயிற்றுச்சல் உட்காந்துருக்காங்க. ஐயோ உன்னால தாண்டான்னு விஜயா வந்து மனோஜை பிடிச்சி திட்டுறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டியாடா, பிரியாணி சாப்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி விரதம் எடுத்து சொல்லி இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த நேரத்தில் வந்து ரோகிணி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ், நல்லா நீ என் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா முத்து வந்து லெக் பீஸ் சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குன்னு சொல்லி விஜயாவை வெளியேற்றிட்டே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க நேராக வந்து அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா திவ்யா வீட்டில் வந்து ரோகிணியும் திவ்யாவும் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மலேசியா மாமா வந்து வராப்புல வந்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் மாட்ட தான் போகிறேன். ஏன்னா வந்து மீனா வாரம் வாரம் என் கடைக்கு வருவோம்னு வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க. என் கடையில் ஒரு தடவை கறி வாங்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வாரம் வாரம் வருவாங்க. நம்மளோட கறி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் புராணத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை நான் மாட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்கள மாட்டி விட்டுருவேன், மீனாட்டு ஒன்றுமே சொல்லிடுவேன் சொல்லி அவர் சொல்லிட்டாரு. யாரு, மலேசியா மாமா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரோகிணி வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. அப்புறம் என்னாச்சுன்னா முத்துவும் மீனா வந்து காரில் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து தொழிலதிபர் ஆகிட்ட, நம்ம வீட்டில் வந்து 2வது பெண் தொழிலதிபர் நீ, ஃபர்ஸ்ட் வந்து ரோகிணி இருக்காங்க, அடுத்து நீ இருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முத்து வந்து மீனாவை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா முத்து வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. திடீர்னு காரை நிறுத்தி ஒரு கடைக்கு போயிட்டு அந்த விசிட்டிங் கார்டு மாரி வந்து ஒன்று ரெடி பண்ணி மீனாட்ட கொடுக்குறாங்க. இனிமேல் நீ போகிற இடம்லாம் அந்த கார்டு எல்லாத்தையும் கொடு, அப்போ தான் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி முத்து வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, எனக்காக கடை வச்சு கொடுத்தீங்க, அது இதுன்னு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அதோட இனி எபிசோட் முடிஞ்சிருது. ஓகே, ஓவராலாக ஓரளவு அனதர் மொக்க எபிசோடு. ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் டேல எப்படி போகுதுன்னு. ஓகே தலைவா, ஓகே பாய் கைஸ், பார்ப்போம் அரவிந்தா, பாய்.